ஆடு இவனுங்க சொல்லுவாங்களே, இந்த திருட்டு பசங்க, எங்களுடைய நாடு அவ்வளோ அற்புதமா இருந்தது, பொன் இருந்தது, அது இருந்ததுன்னு. பொய். ஒரு 2000-3000 வருடங்களா இந்தியா மாதிரியான ஒரு அசிங்கமான கலாச்சாரம் உலகத்துல. இந்த அசிங்கம் பிடிச்ச குப்பை, இந்த பிரகாஷ்ராஜ் பைய, இவனெல்லாம் பிரகாஷ்ராஜ்னு சொல்லவே கூடாது. பாகிஸ்தான் குப்பை, பாகிஸ்தானோட எச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவனுடைய உடம்புல எல்லாம் நம்முடைய பாரதத்தோட ரத்தம் ஓடுனா நம்ம நாட்டை அசிங்கம்னு சொல்லுவானா, நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை அசிங்கம்னு சொல்லுவானா. உலக நாடுகளே, அமெரிக்காவிலிருந்து வல்லாதிக்க நாடுகள் எல்லாருமே நம்ம நாட்டோட பாரத தேசத்தோட கலாச்சாரத்தை இன்னைக்கு போற்றி புகழ்ந்துட்டு வர்றாங்க. ஆனால் நம்ம நாட்டில் உட்காந்து நம்ம நாட்டோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த எச்சைகள், இந்த பாகிஸ்தானோட எச்சைகள், கம்நாட்டி பயிலுவ என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க பார்த்தீங்களா. இவங்களெல்லாம் விடவே கூடாதுங்க, விடவே கூடாது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை நான் எதிர்த்து நிற்கிறேன், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை நான் வீழ்த்திடுவேன் அப்படின்னு என்னென்ன பேச்சு பேசுகிறான் பார்த்தீங்களா. இப்படி பேசிதான் 2019 தேர்தலில் இந்த எச்ச பிரகாஷ்ராஜ் கர்நாடகாவில் போட்டிட்டான். பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் சாணியில் செருப்பை முக்கி ஓட ஓட விரட்டி அடித்தாங்க. டெபாசிட்டே கிடைக்கல. இந்த கர்மம் பிடிச்ச குப்பைக்கு டெபாசிட்டே கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை நான் வீழ்த்துவேன், நான் என்னென்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு இந்த கிறுக்கு பைய பேசுறதெல்லாம் பார்க்கல உண்மையிலேயே கடுப்பாக வருதுங்க. இந்த குப்பை பிரகாஷ்ராஜ் இருக்கான்ல, இவன் சாதாரண ஒரு நடிகர் அப்படின்னு யாரும் கடந்து போயிடாதீங்க. இவனுடைய பின்னணியில் இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலும் இருக்காங்கல்ல, இவங்க தான் பின்னணியில் முழுக்க முழுக்க இருந்து இவனை தொடர்ந்து இயக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உண்டியல் கம்யூனிஸ்ட் அவனுங்களுடைய சின்னத்தையோ அவங்களுடைய கட்சி பேரையோ சொன்னால் மக்கள் ஓட ஓட அவனுங்களை விரட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் விரட்டி அடிச்சுட்டாங்க, திரிபுராவில் விரட்டி அடிச்சுட்டாங்க, கேரளாவில் கசக்கி தூக்கி குப்பையில் போட்டாங்க. எல்லா இடத்துலையும் உண்டியல் கம்யூனிஸ்டை இந்தியா முழுவதும் தூத்து வாரி சைனா பக்கம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதனால் உண்டியல் கம்யூனிஸ்டுகளுக்கு இப்போ நிறைய முகங்கள் தேவை. அதனால தான் அந்த கரப்பாம்பூச்சி அப்படின்னு முகம், இந்த குப்பப்பைய பிரகாஷ்ராஜோட முகம், இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம தேசத்துக்கு எதிராக பல சேட்டைகளை இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலுவை செஞ்சுட்டு வராங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்.